வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே மகரம் ராசிக்காரர்கள் என்பது சாதாரண மனிதர்கள் அல்ல. வாழ்க்கையை ஒரு மலையை ஏறும் பயணமாக நினைப்பவர்கள். இவர்கள் பிறந்ததிலிருந்தே பொறுப்பு உணர்வு, கட்டுப்பாடு, ஒழுங்கு, திட்டமிடல் போன்ற குணங்கள் இயல்பாகவே இருக்கும். சிறு வயதிலிருந்தே நாம் என்ன ஆக வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் ஆழமாக வேரூன்றிவிடும். விளையாட்டு வயதிலும் கூட இவர்களின் சிந்தனை பெரியவர்களைப் போல இருக்கும். நண்பர்கள் சிரித்து விளையாடும் போது மகரம் ராசிக்காரர்கள் மட்டும் நாளைக்கு என்ன செய்யலாம், எதிர்காலம் எப்படி அமைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். அதனால்தான் இவர்களை பார்த்து பலர் இவர்கள் கொஞ்சம் கடுமையானவர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் கடுமையானவர்கள் அல்ல. வாழ்க்கையை லேசாக எடுத்துக்கொள்ள தெரியாத அளவுக்கு ஆழமானவர்கள். ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதில் முழு மனதையும் முழு உயிரையும் செலுத்துவார்கள். இடையில் விட்டுவிட்டு பழக்கம் இவர்களிடம் இல்லை. ஒருமுறை மனதில் உறுதி எடுத்துவிட்டால் உலகமே எதிராக நின்றாலும் அந்த வழியில் நடக்க தயங்க மாட்டார்கள். இதுவே இவர்களின் மிகப்பெரிய பலம். மகரம் ராசிக்காரர்கள் குணாதிசயம் பார்க்கும் போது வெளியில் அமைதியாகவும் உள்ளுக்குள் கொதிக்கும் எளிமையாகவும் இருப்பார்கள். சத்தம் போடாமல் சாதிப்பதே இவர்களின் ஸ்டைல். மற்றவர்கள் புகழ் தேடி ஓடும் போது மகரம் ராசிக்காரர்கள் திறன் தேடி ஓடுவார்கள். நான் பேசாமல் காட்டுகிறேன் என்பதே இவர்களின் தத்துவம். இவர்களுக்கு தோல்வி வந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். உள்ளுக்குள் அழுவார்கள், துடிப்பார்கள், திட்டம் போடுவார்கள். ஆனால் வெளியில் முகத்தில் அமைதி மட்டுமே இருக்கும். அதனால்தான் பலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பார்கள். உறவுகளில் கூட இவர்கள் வெளிப்படையாக அன்பை காட்ட மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் கடலளவு பாசம் இருக்கும். குடும்பத்திற்காக, பெற்றோருக்காக, துணைக்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். நான் சிரமப்படுவேன், ஆனால் என் குடும்பம் சிரமப்படக்கூடாது என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது. அதனால்தான் இவர்களை பார்த்தால் கடினமான மனிதர் போல தோன்றினாலும் உண்மையில் இவர்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். ஏனென்றால் தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு ராஜ பாதை போல் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுவார்கள். திடீர் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இவர்களிடம் இலவு. நிலையான செல்வம் வேண்டும் என்ற ஆசை அதிகம். சிறு வயதில் சிரமப்பட்டாலும் வயது அதிகரிக்க அதிகரிக்க இவர்களின் வாழ்க்கை நிலை உயர்வடையும். அலுவலக வேலை, நிர்வாகம், அரசு பணி, கணக்கியல், கட்டுமானம், நிலம், வீடு தொடர்பான தொழில், தொழிற்சாலை நிர்வாகம் போன்ற துறைகளில் மகரம் ராசிக்காரர்கள் பிரகாசிப்பார்கள். காரணம், இவர்களுக்கு ஒழுங்கும் கட்டுப்பாடும் உயிர் போல. ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தால் சாதாரண ஊழியராக வந்தாலும் மெதுவாக மேலே மேலே உயர்ந்து தலைமை இடத்தை அடைவார்கள். இவர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது திடீரென வராது. ஆனால் காலத்துடன் சேர்ந்து மெதுவாக கட்டப்படும் ஒரு வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், சொத்து பெருகும் யோகம் எல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும். ஒரு நாள் இவன் சின்ன நிலையில் இருந்தாலே என்று சொன்னவர்கள் பிறகு இவன் எவ்வளவு உயரத்திற்கு எப்படி வந்தான் என்று வியப்பார்கள். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை தனி வகை. இவர்கள் காதலில் மிக மெதுவாக நுழைவார்கள். உடனே நம்ப மாட்டார்கள். உடனே மனதை கொடுக்க மாட்டார்கள். பலரை சோதித்து பார்த்து இந்த மனிதன் என் வாழ்க்கைக்குத்தான் உறவு என்று தொடங்குகிறார்கள். ஆனால் ஒருமுறை காதலில் விழுந்தால் அந்த உறவை உயர காப்பாற்றுவார்கள். விளையாட்டுக்காக காதல் செய்யும் பழக்கம் இவர்களிடம் இல்லை. திருமண வாழ்க்கையில் பொறுப்புள்ள கணவன் அல்லது மனைவியாக இருப்பார்கள். குடும்பம் சிதறாமல் இருக்க தங்கள் ஆசைகளை கூட ஒதுக்கி வைப்பார்கள். மேலும் குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் கடுமையானவர்கள் போல தெரிந்தாலும் அவர்களின் எதிராலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி நடப்பார்கள். குடும்பத்திற்கு மரியாதை, சமூகம் முன்னால் கௌரவம், உறவுகளில் ஒழுக்கம் இவை அனைத்தும் மகரம் ராசிக்காரர்களுக்கு உயிரைப் போலவே முக்கியம். ஆனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அது அதிகமாக கவலைப்படுவது மற்றும் எல்லாவற்றையும் தனியாக சுமப்பது. எனக்கு தான் எல்லா வேலை செய்ய வேண்டும், நான் தான் எல்லாவற்றையும் சுமக்க வேண்டும் என்ற மனநிலை இவர்களை உள்ளுக்குள் சோர வைக்கும். மன அழுத்தம், தனிமை, பேச முடியாத வழி ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய தடையாக மாறும். இதிலிருந்து தப்பிக்க இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்றுதான். எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் மனதை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பகமான ஒருவரிடம் பேச வேண்டும். வாழ்க்கையை வெறும் போராட்டமாக மட்டும் பார்க்காமல் சில நேரம் ஓய்வெடுக்கவும் மகிழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரமாக சனிக்கிழமை கருப்பு எல் விளக்கேற்றி வழிபடுவது, ஏழைகளுக்கு உணவு அளிப்பது, முதியவர்களை மரியாதை செய்வது மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகளை மெதுவாக கரைக்கும். சனி பகவானின் அருள் கிடைத்தால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு ராஜ வாழ்க்கையாகவே மாறும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சீக்கிரம் வெற்றி பெற மாட்டார்கள். ஆனால் கடைசியில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். இவர்கள் விதி எழுதப்பட்டவர்கள் போல உழைப்பாளிகள். இவர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். ஆரம்பத்தில் கல்லும் முள்ளும் இருக்கும், ஆனால் முடிவில் தங்கம் கிடைக்கும். உலகத்தில் புரியாத நேரங்களிலும் இவர்கள் தங்கள் பாதையை விட்டுவிட மாட்டார்கள். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களை பார்த்து சொல்லலாம், இவர்கள் மெதுவாக நடப்பவர்கள் தான், ஆனால் முடிவில் எல்லாரையும் முந்துபவர்கள்.
அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அவர்கள் தங்கள் மனதை யாரிடமும் முழுமையாக வெளிப்படுத்தாமல் எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்வதுதான். வெளியில் பார்த்தால் இவர்கள் மிகவும் வலிமையானவர்கள் போல தோன்றுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் தளராதவர்கள், அழாதவர்கள், சோர்வடையாதவர்கள் போல நடிப்பார்கள். ஆனால் உண்மையில் உள்ளுக்குள் 1000 போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்பு, பொருளாதார கவலை, எதிர்கால பயம், இவை அனைத்தையும் ஒரே மனிதன் சுமக்கும் போது மனம் மெதுவாக உடைந்துவிடும். இதனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை, தனிமை உணர்வு, வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்ற எண்ணம் போன்றவை உருவாகும். சில நேரங்களில் எல்லாம் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற எண்ணம் கூட தோன்றும். இதுதான் இவர்களுக்கு வரும் மிகப்பெரிய ஆபத்து. ஏனென்றால் வெளியில் பிரச்சனை இல்லாதது போல இருந்தாலும் உள்ளுக்குள் கொதிக்கும் சுமை ஒரு நாள் வெடித்தால் அது குடும்பம், தொழில், உறவுகள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் பாதிக்கும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை வலிமையானவர்கள் என்று நினைத்து எல்லாவற்றையும் தனியாக சுமப்பதுதான் அவர்களுக்கு வரும் முதல் ஆபத்து. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஆபத்திலிருந்து மகரம் ராசிக்காரர்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் முதலில் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் சுமக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும். உலகத்தில் எந்த மனிதனும் தனியாக எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாது என்பதை உணர வேண்டும். தங்கள் பிரச்சனைகளை குடும்பத்தினரிடம், வாழ்க்கை துணையிடம் அல்லது நம்பகமான ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பேசினால் பல பிரச்சனைகள் பாதியாக குறைந்துவிடும். மேலும் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெறும் கடமையாக மட்டும் பார்க்காமல் சில நேரங்களில் குழந்தை போல மகிழவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பயணம், இசை, இயற்கை, ஆன்மீகம், நண்பர்கள் இவற்றில் நேரம் செலவிட்டால் மனம் மென்மையடையும். வேலை, பணம், பொறுப்பு என்றே ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை ஒரு சிறை போல மாறும். அதனால் மாதத்தில், வாரத்தில் முழுவதும் தங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்கு ஒதுக்க வேண்டும். இந்த சோம்பேறித்தனம் அல்ல, இது மன ஆரோக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் பெரிய ஆபத்துக்கள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் பிறந்தவர்கள். சனி என்றால் தண்டனை அல்ல, சனி என்றால் நீதியும் ஒழுக்கமும். சனியின் பார்வை கடுமையானது போல தெரிந்தாலும் அவர்கள் கொடுப்பது நிரந்தரமான பலன். மகரம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் கருப்பு எல் விளக்கி ஏற்றி ஓம் சனீஸ்வராய நமக என்று 108 முறை ஜபித்தால் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மெதுவாக விலகும். ஏழை எளியவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு, முதியவர்களை மரியாதை செய்து ஊனமற்றவர்களுக்கு உதவுவது இவை மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரங்கள். மேலும் நியாயமாக வாழ வேண்டும், பிறரை ஏமாற்றக்கூடாது, உழைப்பில் குறுக்கு வழி தேடக்கூடாது. இதுவே சனிக்கு பிடித்த வாழ்க்கை முறை. இந்த முறையில் வாழ்ந்தால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வரும் சோதனைகள் கூட அவர்களை ராஜ வாழ்க்கை நோக்கி இழுத்துச் செல்லும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் என்பது திடீரென்று வராது. ஆனால் மெதுவாக, அடுக்கடுக்காக, உறுதியுடன் வரும். சிறு வயதில் பண கஷ்டம், வேலை தேடல், குடும்ப சுமை போன்றவை இருக்கும். ஆனால் 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கை திரும்பும். 36 முதல் 45 வயதுக்குள் பெரும்பாலான மகரம் ராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றம், பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, சொத்து சேர்க்கும் வாய்ப்புகள் வரும். இவர்கள் சம்பாதிப்பது சூதாட்டம் அல்ல, லாட்டரி மூலம் அல்ல, வியர்வை மூலம். அதனால்தான் இவர்களுக்கு கிடைக்கும் பணம் நிலைக்கும். வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம் அனைத்தும் தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும். ஒரு நாள் இவர்களின் வாழ்க்கை நான் எப்போதும் கஷ்டப்பட்டேன் என்ற நிலையிலிருந்து நான் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிறேன் என்ற நிலைக்கு மாறும். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு இவர்களின் வாழ்க்கை உயர்வடையும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மண்ணில் நடப்பார்கள், ஆனால் வாழ்க்கையின் இறுதியில் தங்கத்தில் நடப்பார்கள். இவர்கள் கடவுள் சோதிக்கும் மனிதர்கள். காரணம், இவர்களை உயர்த்தவே சோதனை. ஒவ்வொரு வழியும் இவர்களை வலிமையாக்கும், ஒவ்வொரு தோல்வியும் இவர்களை ராஜாவாக மாற்றும். வாழ்க்கை முழுவதும் மெதுவாக நடந்தாலும் முடிவில் இவர்கள்தான் எல்லோரையும் முந்துவார்கள். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களை பற்றி சொல்லலாம், இவர்கள் சீக்கிரம் ஜெயிக்காதவர்கள், ஆனால் கடைசியில் தோற்காதவர்கள். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென்று வெடிக்கும் மின்னல் போல வராது, மெதுவாக உதயமாகும் சூரியன் போல வரும். இவர்கள் இளம் வயதில் கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், ஆனால் அதன் பலன் வயது கூட தான் கிடைக்கும். குறிப்பாக 28 முதல் 32 வயது வரை வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பம் வரும். வேலை மாற்றம், பதவி உயர்வு, தொழில் தொடக்கம் போன்ற முடிவுகள் அந்த காலத்தில் எடுக்கப்படும். 36 முதல் 45 வயது வரை இவர்களின் வாழ்க்கை உச்சத்தை நோக்கி செல்லும் காலம். அந்த நேரத்தில் வீடு வாங்குதல், நிலம் சேர்த்தல், குடும்பத்தில் நல்ல நிலைமை உருவாகுதல், சமூகத்தில் மரியாதை அதிகரித்தல் போன்ற யோகங்கள் உருவாகும். அதற்கு பிறகு 50 வயதுக்கு மேலே சென்றால் இவர்கள் போராளி நிலைமையிலிருந்து ஆளுமை நிலைக்கு மாறுவார்கள். மற்றவர்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு உயர்வார்கள். அதாவது மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்பது ஒரு நாளில் வருவது இல்லை, அது காலத்துடன் கட்டப்பட்ட கோட்டை போல உறுதியானதாக இருக்கும். மகரம் ராசி ஆண்கள் வெளியில் மிகவும் கடினமானவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் பொறுப்புள்ளவர்கள். என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதல் சிந்தனை.
காதலில் மெதுவாக நுழைவார்கள். ஆனால் ஒருமுறை காதலித்தால் விட்டுவிட மாட்டார்கள். பணம், வேலை, மரியாதை இவற்றை வாழ்க்கையின் அடித்தளமாக நினைப்பார்கள். மகரம் ராசி பெண்கள் மிகவும் வலிமையான மனம் கொண்டவர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் அழமாட்டார்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை சவாலாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவார்கள். குடும்பத்தை நிர்வகிப்பதில், பணத்தை சேமிப்பதில், குழந்தை விளைவித்துவதில் மிகுந்த திறமை இருக்கும். வெளியில் மென்மையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் இரும்பு மனசு இருக்கும். மகரம் ராசி ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தில் இணைகிறார்கள். அதுதான் என் வாழ்க்கை வெறும் சாதாரணமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம். அதனால்தான் இவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள். மகரம் ராசிக்காரர்களை பற்றி பலர் அறியாத ரகசியம் ஒன்று இருக்கிறது. இவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள். ஆனால் அந்த உணர்ச்சியை வெளியில் காட்ட மாட்டார்கள். ஒருவரின் வார்த்தை அவர்களை ஆழமாக காயப்படுத்தும். ஆனால் அதை சிரிப்புக்குள் மறைத்துக் கொள்வார்கள். இவர்கள் தனிமையில் அதிகமாக யோசிப்பவர்கள். இரவில் தூங்காமல் எதிர்காலத்தை கணக்கு போடுவார்கள். நான் இப்படி செய்தால் 10 வருடத்தில் எங்கே இருப்பேன் என்று எண்ணுவார்கள். இவர்கள் தோல்வியை மற்றவர்கள் போல சாபமாக பார்க்க மாட்டார்கள், பாடமாக பார்க்கிறார்கள். ஒருவரை நம்பி ஏமாற்றம் அடைந்தாலும் அதை மறக்க மாட்டார்கள். வெளியில் பழகுவார்கள், ஆனால் மனதில் ஒரு கோடு இழுத்து விடுவார்கள். அதனால்தான் இவர்களை புரிந்து கொள்ள மிகவும் கடினம். ஆனால் ஒரு முறை மனதுக்குள் இடம் கொடுத்தால் அந்த மனிதனை வாழ்நாள் முழுவதும் கைவிட மாட்டார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ராசிகள் ரிஷபம், கன்னி, மீனம் போன்ற ராசிகள். ரிஷபம் இவர்களுக்கு நிலைத்தன்மை தரும். கன்னி இவர்களுக்கு திட்டமிடல் சக்தி தரும். மீனம் இவர்களுக்கு உணர்ச்சி வெப்பம் தரும். இவர்கள் இணைந்தால் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறும். துலாம், சிம்மம் போன்ற ராசிகளுடன் உறவு வந்தால் ஆரம்பத்தில் கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் நீண்ட காலத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். காரணம், மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கடமை போல பார்க்கிறார்கள். சில ராசிகள் வாழ்க்கையை விளையாட்டாக பார்க்கிறார்கள். அந்த வேறுபாடுதான் மோதலுக்கு காரணமாகும். ஆனால் பரஸ்பர புரிதல் இருந்தால் எந்த ராசியும் எதிரி அல்ல. ஒவ்வொரு ராசியும் ஒரு பாடம்தான். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் பகை என்பது வெளிப்படையான எதிரிகள் அல்ல. அவர்களுக்கு வரும் பெரிய பகை என்பது பொறாமை கொண்டவர்கள். இவர்களின் மெதுவான முன்னேற்றத்தை பார்த்து இவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று நினைத்து அலட்சியப்படுத்துவார்கள். ஆனால் அதே மனிதர்கள் தான் பின்னாளில் இவர்களின் உயரத்தை பார்த்து பயப்படுவார்கள். சிலர் இவர்களை பயன்படுத்தி கொண்டு வேலை மட்டும் செய்ய வைத்து புகழை தாமே எடுத்துக்கொள்வார்கள். இதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் என்ற பாடத்தை அனுபவிப்பார்கள். இதனை புரிந்து கொண்ட பிறகு இவர்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள். இதுதான் இவர்களை மேலும் வலிமையாக்கும். அதாவது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் திடீர் திருப்பங்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே மாதிரி அமைதியான பயணம் இருக்காது. சில நேரங்களில் திடீரென்று வேலை போகும், தொழில் நஷ்டம் வரும், உறவு முடியும், பணி சுமை அதிகரிக்கும். அந்த நேரத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை முடிந்தது போல தோன்றும். ஆனால் அந்த திருப்பமே இவர்களை வேறு ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஒரு வேலையை இழந்தால் அதைவிட நல்ல வேலையை தேடி எடுப்பார்கள். ஒருவேளை ஒருவர் விட்டு சென்றால் அதைவிட மதிப்புள்ள ஒருவர் வாழ்க்கையில் வருவார். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் திடீர் திருப்பங்கள் என்பது அழிவுக்கானது அல்ல, உயர்வுக்கானது. கடவுள் இவர்களை மெதுவாக ஆனால் மிக உயரமாக உயர்த்துவார். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை ஒரு சூதாட்டமாக பார்க்க மாட்டார்கள். அதை ஒரு கட்டடம் கட்டுவது போல பார்க்கிறார்கள். அடித்தளம் இல்லாமல் மாடி கட்ட முடியாது என்பதை இயல்பாகவே புரிந்தவர்கள். அதனால்தான் இவர்கள் சிறு சிறு சேமிப்புகளையும் பெரிதாக மதிப்பார்கள். இன்று சின்ன தொகைதான் நாளை பெரிய மழையாகும் என்ற நம்பிக்கை இவர்களுக்குள் ஆழமாக பதிந்திருக்கும். திடீர் லாபம், திடீர் வெற்றி என்ற பாதையை இவர்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். பதிலாக மெதுவாக வளரக்கூடிய வேலை, நிலையான தொழில், நம்பகமான முதலீடு ஆகியவற்றை தேர்வு செய்வார்கள். ஆரம்பத்தில் நண்பர்கள் சிரிப்பார்கள், இவன் எப்போதும் சேமிப்பு தான் என்று. சில வருடங்கள் கழித்து அதே நண்பர்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். பணம் என்பது இவர்களுக்கு சுகம் மட்டுமல்ல, பாதுகாப்பு. எதிர்காலத்தில் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இவர்கள் இன்று சுகத்தை தியாகம் செய்வார்கள். இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் பணம் சேர்க்கும் ரகசியம். கட்டுப்பாடு, பொறுமை, நீண்ட கால நோக்கம். மகரம் ராசிக்காரர்களுக்கு உள்ள ஆன்மீக சக்தி வெளிப்படையாக தெரியாது. அது ஆழத்தில் இருக்கும் ஆறு போல அமைதியாக ஓடும். இவர்கள் கடவுளிடம் உடனடி பலன் கேட்க மாட்டார்கள். எனக்கு பொறுமை கொடு, சக்தி கொடு என்று கேட்பார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் கோவப்படுவதற்கு பதிலாக இதில் என்ன பாடம் இருக்கிறது என்று யோசிப்பார்கள். இதுதான் இவர்களின் ஆன்மீக நிலை. கோயில் சென்றால் சத்தம் போட்டு வேண்டுதல் செய்ய மாட்டார்கள். அமைதியாக நின்று மனதுக்குள் பேசுவார்கள். இவர்களுக்கு சனி பகவானுடன் மட்டுமல்ல, சிவபெருமான் மற்றும் ஐயப்பன் வழிபாட்டுடன் ஆழமான தொடர்பு இருக்கும். காரணம், தவம், கட்டுப்பாடு, பொறுப்பு. இந்த மூன்றும் இவர்களின் வாழ்க்கை மையம். மற்றவர்கள் வெளியும் தேடும் கடவுளை மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கைக்குள் தேடுவார்கள். அதனால்தான் ஒரு கட்டத்தில் இவர்கள் சாதாரண மனிதராக இல்லை, வாழ்க்கையை புரிந்த மனிதராக மாறுவார்கள்.
அதற்கு அடுத்தபடியாக மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்ற மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக என்பதாகும். இதை சனிக்கிழமை காலை அல்லது மாலை 108 முறை ஜபித்தால் வாழ்க்கையில் இருக்கும் தாமதம், தடைகள், மன அழுத்தம் போன்றவை மெதுவாக குறையும். மேலும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரமும் இவர்களுக்கு மிகப்பெரிய மன அமைதிகளை தரும். விரதத்தில் சனிக்கிழமை ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கொள்வது அல்லது உப்பு இல்லாத உணவு சாப்பிடுவது மகரம் ராசிக்காரர்களுக்கு உகந்தது. விரதத்தின் நோக்கம் உடலை வாட்டுவது அல்ல, மனதை கட்டுப்படுத்துவது. அந்த நாளில் கோபம், பொய், பிறரை இழிவுபடுத்தும் வார்த்தைகள் தவிர்த்தால் அது ஒரு முழு விரதம் ஆகும். இதனைத் தொடர்ந்து செய்யும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நகரத் தொடங்கும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முன்னோர் ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியமானது. இவர்களுக்கு வரும் பல தடைகள், பல தாமதங்கள் சில நேரங்களில் முன்னோர் வழிபாடு குறைந்ததால் ஏற்படும். ஆனால் ஒருமுறை அவர்கள் முன்னோரை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம், தீபம், தானம் போன்றவற்றை செய்ய ஆரம்பித்தால் வாழ்க்கையில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தடைகள் உடைந்து போகும். எவ்வளவு உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லை என்று நினைக்கும் மகரம் ராசிக்காரர்கள் ஒருமுறை முன்னோரை மனதில் வைத்து நன்றி சொல்ல ஆரம்பித்தால் வேலைவாய்ப்பு, பண உறவு, குடும்ப அமைதி போன்றவை மெதுவாக கூடும். இதற்கு காரணம் மகரம் ராசிக்காரர்கள் உழைப்பாளிகள். அதற்கு மேலாக முன்னோர் ஆசீர்வாதம் சேரும் போது அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வழிகாட்டும் மனிதர்களாக மாறுவார்கள். மகரம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் வெளியில் உடனே தெரியாது. இவர்கள் வாழ்க்கையில் சில காலம் போராளி போல இருப்பார்கள். சிரமம், பொறுப்பு, தோல்வி, ஏமாற்றம் எல்லாம் வரும். ஆனால் அதே அனுபவங்களே இவர்களை அரசன் போல ஆளுமை கொண்டவர்களாக மாற்றும். இவர்கள் ஒரு நாள் பெரிய பதவியில் அமரும் போது அந்த பதவியை இழந்தாலும் பயப்பட மாட்டார்கள். காரணம், பதவி இல்லாமலும் வாழ கற்றவர்கள் இவர்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் இத்தனை கட்டம் பற்றதற்கான இப்போது இந்த உயரம் என்று புரியும். அதுவே இவர்களின் மறைக்கப்பட்ட ராஜயோகம். இது திடீரென்று வந்த லாட்டரி அல்ல, பல வருட உழைப்பின் பரிசு. அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை நீடிக்கும். ஒரு நாள் வரும், ஆனால் அந்த பிறகு வராது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமும் விவேகமும் அதிகமாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆதகத்துடன் இருப்பீர்கள். எல்லா விஷயமும் நம்மால் செய்ய முடியும், நாம் தான் செய்ய வேண்டும் என்று தோன்றும். கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த காலகட்டங்களில் கடின உழைப்பை போடுவீர்கள். கல்லீரல், மண்ணீரல், கிட்னி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பண விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கையிருப்பு சேமிப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன், புதன், ராகு இணைவு பணம் பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். காசு, பணம், குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். புதிய கண்ணாடி வாங்கும் யோகங்கள் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் எல்லா காரியங்களிலும் திட்டமிட்டு வெற்றியடைவீர்கள். வக்ரமாக இருக்கும் குரு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வரும். பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில் தலை, கால் பகுதியில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். வாகனத்தில் சாகசங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. இரத்த அழுத்தம், சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபம், சந்தோஷம், யோக பலத்தை அதிகளவில் பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உணவுத்துறை, அரசு துறை, அரசாங்க காரியங்களில் பணியாற்றுவார்கள். சட்டத்திற்கு புறம்பானவர்களின் தொடர்புகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதால் கவனம் தேவை. இரவு நேரத்தில் வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்து குடும்பத்தினுடன் நேரத்தை செலவிடுவதும் நல்லது. தேவையில்லாமல் நண்பர்களுடன் சென்று கேளிக்கைகளில் ஈடுபடுவது, சந்திப்பது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. தினந்தோறும் உடற்பயிற்சியை கட்டாயமாக படிப்பதும் நல்லது. அனுமன் சாலிசா கேட்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் மகரம் ராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பழைய முதலீடுகள் மூலம் லாபம் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் 78%. வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடவும். அது மட்டுமில்லாமல் மகரம் ராசியினருக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே லாபாதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்பதால் மிகப்பெரிய மேன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். அதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். குடியிருப்பதற்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு. செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் சிலர் அதிகளவில் பணம் கொடுத்து சொத்துக்களை வாங்குவீர்கள். பாதக ஸ்தானாதிபதி செவ்வாயாக இருப்பதால் சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்காக அதிகளவில் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு நிறைய கடின உழைப்பை போடுவீர்கள். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். ஆனால் கடின உழைப்பை போட வேண்டியதற்கும். மகரம் ராசியை சேர்ந்தவர்களின் பிள்ளைகளில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கிறார்களா, சாப்பிடுகிறார்களா, படிக்கிறார்களா என பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. அரசியல்வாதியை, உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளும் சூழல் வரும். அதனை தவிர்த்து கொள்வதும் நல்லது. அப்பாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம்.
நெருப்பினால் மின்சாரத்தால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். காதல் விஷயங்கள், திருமணம் தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் கைகூடும். புதிய காதல் மலரும். திருமணம் உறுதியாகும் வாய்ப்பு ஏற்படும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இந்த மாதங்களில் நிறைய புலம்பக்கூடிய சூழல் ஏற்படும். வீட்டில் உள்ள குறைபாடுகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறித்து பேசுவீர்கள். பேசிக்கொண்டே இருக்கும் சூழலும் ஏற்படும். இந்த மாதங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு, கம்யூனிகேஷன் படிப்பு, புதிய கோர்ஸ்களை கற்றுக்கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் மாதமாக இருக்கும். தொழில் ரீதியாக அதிகமான வருமானங்கள் கிடைக்கும். நிறைந்த வெற்றிகளை கிடைக்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் மற்ற ராசிகளைப் போல சிரிப்பு, விளையாட்டு மட்டுமாக இருக்காது. சிறு வயதிலேயே வாழ்க்கையின் பொறுப்பு என்ன என்பதை அறிந்தவர்கள் போல வளர்வார்கள். நண்பர்கள் விளையாடும் போது இவர்கள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வார்கள் அல்லது படிப்பில் தீவிரமாக இருப்பார்கள். சில மகரம் ராசிக்காரர்களுக்கு சிறு வயதில் பொருளாதார சிரமம், குடும்ப சுமை அல்லது உறவு சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சிரமங்கள் தான் இவர்களை மென்மையானவர்களாக அல்ல, வலிமையானவர்களாக உருவாக்கும். குழந்தை மனதிலேயே நான் வளர்ந்த பிறகு என் குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் விதைக்கப்படும். அதனால்தான் இவர்கள் சிறு வயதில் சிரிப்பதை விட யோசிப்பார்கள், விளையாடுவதை விட கனவு காண்பார்கள். இந்த ஆரம்ப கால போராட்டமே இவர்களின் வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். மகரம் ராசிக்காரர்களின் வெளிப்படையான முகம் அமைதியானது, ஆனால் உள்ளுக்குள் ஓர் இடைவிடாத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். இவர்களின் மிகப்பெரிய பயம், நான் தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் என்பதே பிறருக்கு சுமையாக மாறிவிடுமோ, குடும்பத்தை காப்பாற்ற முடியாமலோ போய்விடுமோ என்ற பயம் இவர்களை இரவு தூங்க விடாமல் செய்யும். இவர்கள் தங்களை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் மனதுக்குள் எதிர்காலத்தை 1000 முறை கணக்கு போடுவார்கள். சில சமயம் சிறிய தோல்வியும் இவர்களுக்கு பெரிய இடியாக மாறும். ஆனால் அந்த பயமே இவர்களை இன்னும் அதிகமாக உழைக்க வைக்கும். இவர்கள் பயத்தை வெல்ல கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எந்த தடையும் இவர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால்தான் மகரம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை என்பது பலவீனம் அல்ல, அதுதான் அவர்களின் இரகசிய வலிமை. சரி, உங்கள் ராசி பயணம் எங்களோடு தொடரட்டும். இந்த பலன் உங்களுக்காகவே எழுதப்பட்டது போல இருந்தால் தொடர்ந்து நமது சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.